ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓப்போ A3X 5G. இந்த மாடலுக்கு எஃப்ஆர்பி எடுக்க போகிறோம். அது கூகுள் அக்கௌண்ட் வந்து அதோடைய பாஸ்வேர்டை மறந்துட்டாங்க, ஐடியும் மறந்துட்டாங்க. அதை எப்படி ஃபர்கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் அந்த டாட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஷேருங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஷேரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ குவிக் ஷேர் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது மாதிரி ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் அந்த லேண்ட் மோர் அபவுட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அந்த 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஷேர் ஆர்டிக்கல், இதில் ஒன்று பண்ணுவோம், க்ரோம் யூஸ் பண்ண வேண்டியதான். இதில் யூஸ் வித்தவுட் ஆன் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். பேஜ் ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் பேக்கில் வந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் அதை இதை கொடுக்குறேன். மறுபடியும் அதை இதை பண்ணுவோம். க்ரோம், நோ தேங்க்ஸ். இப்போ பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு க்ரோமு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆட் ரோம் எஃப்ஆர்பி பைபாஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேறு ஏதோ பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. மறுபடியும் பேக்கில் வந்துட்டு மறுபடியும் வந்து செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன். ஓகே, இப்போ நமக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்னு இருக்குதுங்களா, 4:6, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து மொபைல் ஓப்பன் ஆயிரும். அவசரப்படாதீங்க, இன்னும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பாதி ப்ராசஸ் இருக்குது. இதில் வந்து க்ளோன் ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தேடி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எஃப்ஆர்பி எடுக்க வேண்டியது திஸ் இஸ் த நியூ அக்கௌண்ட், அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். திஸ் இஸ் த நியூ டிவைஸ், இது வந்து புது மாடலுக்குள்ளதுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபோன் தேவைப்படும் நமக்கு. அந்த ஃபோன்லேயும் க்ளோன் ஃபோன், அது என்ன ஃபோன்னாலும் ஓகே தான். க்ளோன் ஃபோனுங்கிற ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். இதை ஓப்பன் பண்ணோடனே சில நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து அளவு கேட்கும், கொடுத்துக்கணும். இதில் அதர் ஆண்ட்ராய்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதோடைய கியூஆர் கோடு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னொரு மொபைலில் அதே மாதிரி க்ளோன் ஃபோனை ஓப்பன் பண்ணி இந்த இதை வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கணும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஸ்கேனர் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா அந்த பார் கோடை வந்து ஸ்கேன் பண்ண போகிறேன். எல்லா ஆப்ஷனையும் கொடுத்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸ்கேனர் ஓப்பன் ஆகிடுச்சு. நமக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான், ஸ்கேன் பண்ணாலே போதும். கனெக்ட் ஆகிடுச்சின்னா அதுக்கடுத்து மொபைலுடைய ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் பண்ணும்போது நிறைய ப்ராசஸில் வந்து அதோடய ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண சொல்லும், அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டா போதும். பார்த்தீங்களா, அலோவ் கேட்குது, அலோவ் கொடுத்தாச்சு. அது கேட்குற ஆப்ஷன்லாம் வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து ரெண்டும் ஸ்கேன் ஆகும். லொக்கேஷனை வந்து இப்போ ஆக்சஸ் பண்ண சொல்லுது. ஓகே, ஹலோ. நம்ம வந்து எல்லா ஃபைலுமே வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு ஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். ஏன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபைலுமே செலக்ட் காமிக்கிறோம். சில பேருக்கு வந்து எல்லா ஃபைலுமே வந்து தேவைப்படும், அப்படிங்கிறவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் அடிக்கிறதுனால ஏதாவது ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்தால் போதும். இப்போ நான் மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன்.
ஏன்னா எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து பண்ண போகிறேன். அதான் இது வந்து ஒரு வாரண்ட் கொடுக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ஏதாவது இஷ்யூ ஆனாலும் நாங்கள் பொறுப்பு இல்லை, இதோட ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா எல்லாம் பர்மிஷன் கேட்டு அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்டோம். நம்ம எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறோம். எஃப்ஆர்பி எடுக்கணும்னா வேறு வழி இல்லை, இந்த ட்ரிக்ஸை பண்ணி தான் ஆகணும். பார்த்துக்கோங்க. ஆல் செலக்ட் இருந்தது நான் ரிமூவ் பண்ணிட்டு ஏதாவது நமக்கு வந்து தேவையில்லாது, இப்போ நான் என்ன கொடுக்கலான்னு இருக்கேன்னா மியூசிக் கொடுக்கல போகிறேன். மியூசிக்கை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபோன் க்ளோனாக ஆன் பண்ண போகிறேன். இப்போ ஷேர் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணு. 100% ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ஓப்பன் ஆயிரும். பாருங்கள் 20% இந்த இதில் இங்கே இந்த 100 மொபைல்லேருந்து நம்மளுடைய எஃப்ஆர்பி எடுக்க வேண்டிய அந்த மொபைலுக்கு வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்குது. 100% வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட். இப்போ நமக்கு வந்து டன் கொடுத்துட்டு இந்த ஃபோன் வந்து நமக்கு தேவையில்லை, இது ஓரம் கட்டிடுவோம். இப்போ இது டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம ஸ்கிப் கொடுத்துட்டு உள்ளே போக வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ கலர் OS ஸ்டார்ட். அதான் பேஜ் ஓப்பன் ஆச்சு. எஃப்ஆர்பிலேருந்து நம்ம உள்ளே போயிட்டோம். இனி பிரச்சனை இல்லை, எப்போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.